நடிகை த்ரிஷாவையும் நடிகர் விஜயையும் தொடர்பு படுத்தி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த கருத்து ஒரு பெரும் சர்ச்சையை விவாத பொருளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இதன் பின்னால் நடந்த சில சதி திட்டங்களை பற்றி நாம நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயமும் கடமையும் நமக்கு இருக்கிறது. ஏன் நயினார் நாகேந்திரன் அப்படி பேசினார் அப்படிங்கிறது ஒரு புறம். அதை விட ரொம்ப முக்கியமா இந்த நிமிடம் வரை விஜயிடம் இருந்தோ விஜய் தரப்பிடம் இருந்தோ, விஜய் தரப்புல கட்சிக்காரங்க 1-2 பேர் கண்டிச்சிருக்காங்க, கடும் கண்டனங்களோ திரிஷாவிடம் இருந்து கடும் கண்டனங்களோ வரவில்லை என்பதை பலரும் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இதன் பின்னால் இருக்கக்கூடிய வேறு சில சதி திட்டங்களை அம்பலப்படுத்த வேண்டிய தேவையும் அவசியமும் நமக்கு இருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, ஒரு இளம் பெண்ணின் வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குது 2 நாளா டிவில மீடியால எல்லாம், நீங்க பாத்துருப்பீங்க, சோசியல் மீடியால எல்லாம். அந்த இளம்பெண்ணின் வீடியோ வைரல் ஆகக்கூடிய அந்த வீடியோ அது சொல்லக்கூடிய செய்தி என்ன? விஜயை பற்றி அந்த இளம்பெண் பேசிய வீடியோ, இது அனைத்தையும் விரிவாக இன்றைக்கு தமிழ் கேள்வி நாம பேச இருக்கின்றோம். விரிவாக மக்களுக்கு இதன் பின்னால் இருக்கக்கூடிய சில அரசியல் சதிகளை உடைக்க இருக்கின்றோம். வீடியோவிற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, முதலில் நடிகை த்ரிஷா அவர்களோடு நடிகர் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களை தொடர்புபடுத்தி திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வைத்த விமர்சனம் என்பது மிக 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 கண்ணிய குறைவானது, ஆபாசமானது, அருவருப்பானது. அதை நான் முழு மனதோடு உள்ள சுத்தியோடு மிக 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 வன்மையாக கண்டிக்கிறேன். நான் மட்டுமல்ல, நேற்றிலிருந்து ஜனநாயக சக்திகள் பலரும் அதை கண்டிக்க தொடங்கி இருக்கிறார்கள். விஜயனுடைய அரசியலை எதிர்ப்பது என்பது வேறு, விஜயின் மீதான விமர்சனங்களை வைப்பது என்பது வேறு. நான் இந்த நிமிடம் வரைக்கும் விஜயின் மீது பல விமர்சனங்களை வச்சுட்டு வரேன். ஆனா எங்கேயும் தனிப்பட்ட முறையில அவங்களுடைய அந்த சின்னம் தொடர்பாக ரொம்ப அருவருப்பாக வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் எனக்கு ஒரு விழுக்காடு கூட உடன்பாடு கிடையாது. நான் அது போன்ற விமர்சனங்களை எங்கேயும் வைத்ததும் இல்லை. நீங்க கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா தெரியும். ரொம்ப அருவருப்பா ஆபாசமா அவர்களுடைய சின்னத்தை பற்றி விமர்சிப்பது, இதுல எல்லாம் எனக்கு துளியும் உடன்பாடு கிடையாது. அதனால அதை புறந்தள்ளுங்க. விஜயின் மீதான விமர்சனம் என்பது நம்முடைய விமர்சனம் என்பது அது வேறு விதமானது. நீங்க இன்னும் ஏன் அரசியலாக உங்களுடைய ரசிகர்களை அரசியல் மயப்படுத்தி ஒரு அரசியல் தலைவராக பொது வாழ்வில் மக்களுக்கு தொண்டாற்றி அந்த தொண்டின் மூலம் அந்த சேவையின் மூலம் நீங்கள் மக்கள் மனங்களை வென்றெடுத்து நீங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சா அது நியாயம். உங்கள் திரைத்துறை கவர்ச்சியை முதலீடாக வைத்து அதன் மூலமாக மட்டுமே ஆட்சிக்கு வர நினைப்பது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறது என்னுடைய வாதம். அது நம்ம இன்னொரு நாள் பேசுவோம். இப்ப இந்த சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்ப இதை நம்ம முதலே வன்மையா கண்டிக்கிறோம். ஒண்ணு, இப்ப உடனே சிலர் கேட்பாங்க, திமுகவினர் பேசாத பேச்சா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு கருத்தை பேசுறாரு கண்ணிய குறைவாக. முதல் எதிர்ப்பு எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய திருமிகு சகோதரி திருமிகு கனிமொழி அவர்களிடமிருந்து தான் முதல் எதிர்ப்பே வருது. மற்ற கட்சிக்காரர்கள் கண்டிப்பதற்கு முன்பாக திமுக கண்டிக்கிறது. நடிகர் குஷ்பு அவர்களை பற்றி கண்ணிய குறைவாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு வார்த்தை பேசுகிறார். இந்த அரசு கைது செஞ்சு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உள்ள வச்சது, கட்சியில இருந்து நீக்குச்சு. அதன் பிறகு அவர் மன்னிப்பு கேட்டு கடிதம் எழுதி கொடுத்து இனி இப்படி பேச மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி கட்சியில சேர்த்தாங்க. மீண்டும் அவர் அவ்வாறு பேசுகின்ற பொழுது மீண்டும் இந்த கட்சி நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்கவில்லை என்பதற்கு சான்றுதான் அவர் மீதான கண்டனங்கள். அதனால திமுக அதை என்கரேஜ் பண்ற மனநிலை எல்லாம் இல்ல. ரைட். இப்ப கடந்த காலத்துக்கு போனீங்கன்னா எல்லா கட்சிக்கும் போலாம். நீங்க கடந்த காலத்துக்கு உடனே சிலர் முன்னாடி போவாங்க. அப்படி போனீங்கன்னா எல்லா கட்சியும் அந்த காலத்துல அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. அதை விட்டுருங்க. இப்ப சமகாலத்துல நம்ம பேசுவோம். சரி, இப்ப த்ரிஷா விவகாரத்துல என்ன நடந்துச்சு பின்னணியில அப்படிங்கிறதுக்கு நம்ம வருவோம். த்ரிஷாவை பற்றி திரிஷாவையும் விஜயும் தொடர்புபடுத்தி நயினார் நாகேந்திரன் கருத்து சொன்ன உடனே கண்டன குரல்கள் முதல்ல எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா திமுக தரப்புல இருந்து வந்துச்சு. நீங்க நம்முடைய முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள், நம்முடைய சகோதரி கனிமொழி அவர்கள், அது மாதிரி வழக்கறிஞர் சுதா காங்கிரஸ் கட்சியில இருந்து ஜோதிமணி, பலரும் நீங்க திமுக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலரும் என்ன செஞ்சாங்க, அதுக்கு தங்களுடைய வலிமையான கண்டனங்களை செஞ்சாங்க. இன்னும் பலரும் செஞ்சிருக்கிறாங்க. நான் பேரு எல்லாரும் பேரும் சொன்ன நேரம் ஆகுங்கிறதுனால சொல்றேன். ஆனா தாவேகா தரப்பிலிருந்து காத்திரமான கண்டனங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா எப்ப வந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திரிஷா தரப்புல இருந்து கடும் கண்டனங்கள் ஏதாவது வந்துச்சா? இதுக்கு நீங்க சார் அவங்க ஏன் சார் சொல்லணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். திரிஷாவை பற்றி மன்சூர் அலிகான் போற போக்குல ஒரு கமெண்ட் அடிக்கிறார். அது அவர் வேற மாதிரி ஒரு இந்த திரைப்படத்துறையில இருக்கவங்க சில பேர் ஜாலியா பேசுறேன்னு பேசிடுவாங்க. அந்த மாதிரி மன்சூர் அலிகான் ஒரு இதுல பேசும்போது ஒரு நான் கூட அவங்களோட கொஞ்சம் ரொமான்டிக்கான சீன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன் அப்படின்னு ஒரு லைன் அவர் சொல்றாரு. திரைப்படத்துல சில காட்சிகள் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு டைலாக் சொல்றாரு. அதுக்கு மிக கடுமையான எதிர்வினையை
நம்முடைய த்ரிஷா வந்து ஆட்சி இருந்தார். மன்சூர் அலிகான் வந்து என்ன மாதிரியான மனிதர் அப்படின்னு மன்சூர் அலிகான் மீது கட்டும் எதிர்வினை செஞ்சாங்க. அதே மாதிரி என்னுடைய நினைவு சரியா இருந்தா ராதா ரவின்னு நினைக்கிறேன். ராதா ரவி அவர்களோ வந்து இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லிக்கிற பொழுது த்ரிஷா கடும் எதிர்வினை ஆட்சி இருந்தார். ஆனா இன்னைக்கு நேரடியாக அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவரும் எதுவும் பேசல. சரி, இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நயினார் நாகேந்திரன் விஷயத்துக்கு வருவோம். நயினார் நாகேந்திரன் ஏன் இதை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கங்க. 5000 ரூபாய் முதலமைச்சர் அக்கௌண்ட்ல போட்டுட்டு, எப்படிங்க போட போறேன்னு சொல்லல, இன்னைக்கு விழும் நாளைக்கு விழும்னு சொல்லல, அக்கௌண்ட்ல வந்து 5000 ரூபாய் விழுது எல்லாருக்கும். விழுந்த பிறகு முதலமைச்சருடைய வீடியோ வருது. 5000 ரூபாயை இந்த அரசு கொடுத்திருக்கிறது. 3000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை 3 மாதத்திற்கு இந்த அரசு இப்பயே கொடுக்குது. ஏன்னா தேர்தல் அறிவித்து விட்டால் தேர்தல் நடத்தை முறைகள் அது இதுன்னு சொல்லி இவங்க ஏதேனும் சதி செய்து வழக்கெல்லாம் போறாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை நிறுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். இது நிறுத்தப்பட்டால் எவ்வளவு மகளிர் பாதிக்கப்படுவாங்கிறத ஒரு சகோதரனா நான் உணர்ந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. இது தமிழ்நாடு முழுவதும் பெரிய பாசிட்டிவ் வேவ்ஸ், ஒரு நேர்மறையான பெரும் அலையை ஏற்படுத்துகிறது. ஊடகங்கள் இதை பற்றி பேசுகின்றன. எல்லா இடத்திலும் இதை பற்றிய பேசு பொருளாகிறது. சமூக வலைதளங்கள் முழுக்க இது பேசு பொருளாகிறது. மக்கள் கொண்டாடி தீக்கிற போது டக்குன்னு நயினார் நாகேந்திரன் வந்து திரிசாவை பற்றி பேசுகிறார். அவ்வளவு பேரும் இதை அப்படியே விட்டுட்டு எங்க போயிட்டாங்க? திரிசா விவகாரத்தை கையில் எடுத்து விஜய் திரிசாவை பற்றி நயினார் நாகேந்திரன் பேசியதை பற்றி எல்லோரும் பேச தொடங்கி விட்டார்கள், விவாதிக்க தொடங்கி விட்டார். உங்களுக்கு புரியுதா? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் சதி என்னன்னு உங்களுக்கு புரியுதா? மகளிர் உரிமை தொகையை பற்றி பேசக்கூடாது மக்கள். அதனுடைய வெற்றியை மக்கள் கொண்டாடிவிடக் கூடாது. அப்ப சர்ச்சைக்குரிய வகையில எதையும் ஒண்ணு கொளுத்தி போட்டுட்டோம்னா எல்லாரும் அது பின்னாடி ஓடுவான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நயினார் நாகேந்திரனுக்கு யாரு கொடுத்த ஐடியான்னு எனக்கு தெரியல. இது இயல்பா நடந்ததாக எல்லாம் யாரும் சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் விஜய் குறித்து பலமுறை கேள்வி கேட்கப்பட்டது போது இந்த மாதிரி சொல்லல. பாஜக காரங்களே இப்ப பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க? ஐயா, நயினார் நாகேந்திரன் அப்படிலாம் பேசக்கூடியவர் இல்ல, பொதுவெளியில பண்பானவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப மட்டும் ஏன் அப்படி பேசுறாரு அப்படின்னா, 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டு மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் முதலமைச்சரை கொண்டாடி தீர்த்து கொண்டிருக்கிறார். அமைதிப்படையில ஒரு டயலாக் வரும். சத்யராஜ் வந்து குளிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு வந்து அண்டர்வேரை கலத்தி போடுவார். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க. அண்ணா இது என்னங்கன்னா அது என்னங்கன்னு அவங்களுக்குள்ள சண்டை பேசிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணலாம்னு இவர் அன்று வேற கலத்தி போட்ட உடனே அந்த அன்றை வேற துவைக்கிறதுக்கு சண்டை வரும். மணிவண்ணனுக்கும் இன்னொரு கேரக்டருக்கும். அட என்ன சண்டை போட்டு இருக்கீங்க அப்படின்பாரு சத்யராஜ். ஆனா பாருங்களா, நேத்து வந்து உங்க அன்ற வேற துவைக்கிறேங்கிறாங்கன்னா எத்தனை வருஷமா நான் இருக்கிறேன் அப்படின்னு மணிவண்ணன் பேசுவார். அட சண்டை போட்டுக்காத மணியா அப்படின்பாரு. என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சத்யராஜ் கேட்டோன்னே, சண்டை போட்டதுல மறந்துடுச்சுங்களா அப்படின்பாரு. என்ன மணியா சொன்ன? இல்ல சண்டை போட்டதுல மறந்துடுச்சுங்களா? ஓ, அப்ப சண்டை போட்டா மக்களுக்கு பிரச்சனை மறந்துடும் இல்லையா அப்படின்னு சண்டை இழுத்து விட்டுருவாரு. யாரு? அமாவாசையாக அந்த படத்தில் இருந்த ராஜராஜ சோழனாக பின்னாளில் அந்த படத்தில் அடையாளம் காட்டப்பட்ட சத்யராஜ் கேரக்டர் சண்டை இழுத்து விட்டுரும். அந்த மாதிரி சர்ச்சைக்குரிய ஒன்றை கிளப்பி விட்டு விட்டால் மக்கள் எல்லாம் அதன் பின்னாடி ஓடுவான். மக்கள் அதை பற்றி பேசுவான். இந்த 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டதை மக்கள் பற்றி பேச மாட்டாங்க. சமூக வலைதளங்களிலேயோ ஊடகங்களிலேயோ இது பேசு பொருளாகாது. அப்ப அதை நோக்கி திருப்பி விட்டுருவோம்னு சொல்லி திருப்பி விடப்பட்டதுதான் இந்த திட்டமிட்ட சதி. நீங்க பாருங்க, கம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க பாருங்க தாவேக்காரங்க எல்லாம். பேசுங்களேன். இதே மாதிரி நீங்க நயினார் நாகேந்திரன் யார்? ஒரு முன்னாள் அமைச்சர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் இல்லையா? முன்னாள் அமைச்சர், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர். ஒரு ஆளும் கட்சி, இந்தியா ஒன்றியத்தை ஆளுகின்ற ஒரு கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவர். எவ்வளவு பெரிய பொறுப்புகள் அவருக்கு இருக்கு பாருங்க. இவ்வளவு பெரிய பொறுப்பான பதவிகளில் இருக்கக்கூடிய ஒருவர் பேசுவதற்கே இங்க பதில் இல்ல. கம்முன்னு உட்கார்ந்து இருக்கு தாவேக்கா. ஆனா இதுவே திமுகல யாருனே தெரியாது, எங்கேயோ கடக்கோடியில் இருக்கக்கூடிய யாரேனும் ஒரு பேச்சாளர் எங்கேயோ மைக்க பிடிச்சு இப்படி பேசிட்டா கூட அதை எடுத்து போட்டு பார்த்தீர்களா திமுக என்றால் இப்படித்தான் ஆரம்பிச்சிருப்பீங்களா இல்லையா? ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போ பாஜக அவங்களை என்ன தூக்கி போட்டு அட்டிச்சாலும் நீங்க அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க நடத்தக்கூடிய இந்த 5000 ரூபாய் மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது எந்த இடத்துலயும் மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சர்ச்சை சதிக்கு தாவேக்காவும் உடந்தையா அப்படின்னு நான் கேள்வி எழுப்புகிறேன்.
உடந்தையாக இருக்குமோ என்று சந்தேகிக்கிறேன். இன்னும் ஒருபடி மேல போய் நீங்களும் உடந்தைதான் என்று நான் குற்றமே சாட்டுகிறேன். இல்லைன்னா நீங்க பதில் பேச முடியல. காத்திரமான எதிர்வினைகள் ஆட்சி இருக்கணுமே. இல்ல. சரி, இது ஒரு புறம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, தாவேகா எவ்வளவு ஆபத்தான கட்சியாக மாறி வருகிறது. விஜய் தன்னுடைய அரசியலை, தன்னுடைய ரசிகர்களை அரசியல் மயப்படுத்தப்படாமல் போவது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு எவ்வளவு ஆபத்துன்னு நான் கவலைப்படுறேங்கிறத தயவு செய்து அறிவார்ந்த தமிழ் சமூகம் புரிஞ்சுக்கணும். எனக்கு விஜய் மீது என்ன பர்சனல் சண்டையா? விஜய்க்கு எனக்கு என்ன வாக்கிய ஆரோப்பு தகராறா, சொத்து தகராறா? இல்ல. அறிவார்ந்த தமிழ் சமூகம் எப்படி ஆயிடுச்சுங்கிறது அந்த அச்சத்துல இருந்து பேசுறேன். ஒரு சகோதரி, நீங்க விஜய் இப்போ அந்த இதுக்கு போறாங்க, பொதுக்கூட்டத்துக்கு போறாங்க. அங்க நீங்க என்ன நடக்குது? அந்த பொதுக்கூட்டத்துல சேலத்துல கை குழந்தை 2 வயது கை குழந்தையோட வந்திருக்கிறாங்க. அந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க, அந்த இளம்பெண்ணின் வைரல் வீடியோ. அப்ப 2 வயது கை குழந்தையோடு வந்திருக்கிற அந்த சகோதரியிடம் அந்த செய்தியாளர் நான் உள்ளபடியே பாராட்டுறேன். அந்த செய்தியாளருக்கு என்னுடைய உளப்பூர்வமான பாராட்டுக்கள். அவர் அதை வெறுமனை காட்சிப்படுத்திட்டு வராம அவங்க கிட்ட போய் கேட்கிறாரு, உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா அப்படின்னு கேட்பாரு. உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? 2 வயது குழந்தைய கூட்டு வந்திருக்கிறீங்களே, கரூர்ல 41 பேர் இறந்த பிறகு இப்படி கூட்டு வர்றீங்களே, 2 வயது குழந்தைங்க, 12 மணி மதிய வெயில், எப்படி இருக்கும்? அந்த குழந்தை தாங்குமா? அப்படி என்ன விஜய பார்க்கலன்னா செத்து போயிடலான்னு கேக்குறேன். வெறி, அப்படி என்ன வெறி? என்ன நம்மள மாதிரி 2 கை 2 கால் 2 கண் உள்ள ஒரு மனிதன் தானே. அப்படி என்ன திரைத்துறை கவர்ச்சியின் மீது வந்திருக்கக்கூடிய வெறி? இது வெட்கமாக இருக்கிறது. தமிழ் சமூகம் வெட்கி தலைகுனிய வேண்டியதுங்கிறேன். நான் நீங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க, போடாம போங்க, அதுக்குள்ள நான் பேச வரல. நீங்க திருப்பி நல்லா புரிஞ்சுக்க. நான் ஏதோ விஜய்க்கு நீங்க ஓட்டு போட்டுருக்கீங்கன்னு பயந்து அல்லது விஜய்க்கு நீங்க ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுக்காக பேசுற பேச்சா தயவு செய்து இதை எடுத்துக்காதீங்க. அரசியல் மயப்படுங்கள்னு சொல்றேன். விஜய் ஒரு நடிகர், நல்லா நடிச்சாரா, பாத்தீங்களா, பணம் கொடுத்தீங்களா, தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணீங்களா, அது அதோட முடிஞ்சு போச்சு. அடுத்தது இப்ப அரசியலுக்கு வராதா? அரசியலுக்கு வந்திருக்கீங்க, வாங்க சார், அரசியலுக்கு வந்திருக்கீங்க, எதுக்கு சார் வந்திருக்கீங்க, எங்களுக்கு நீங்க என்ன சார் செய்வீங்க சொல்லுங்க சார், எங்களுக்காக என்னென்ன போராட்டத்துல சார் பங்கெடுத்தீங்க, முதல்ல ரோட்டு வாங்க சார். சார் நீங்க கேரவன்ல இருக்கிறீங்க, எங்களை மத்தியானம் 12 மணி வெயில நிப்பாட்டிக்கீங்க. அப்புறம் சார் எங்களுக்கே சார் நாற்காலி போட மாட்டீங்களா சார், எங்களுக்கு சுயமரியாதை இருக்கு, எங்களுக்கு நாற்காலி எங்க சார் கேட்டு பழகு. அதை விட்டுட்டு ஆட்டு மந்த கூட்டம் மாதிரி அங்க போய் 12 மணி வெயில்ல சேர் கூட இல்ல, நாற்காலி இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, அங்க போய் நிக்கிறீங்க. இப்ப அந்த இளம்பெண், அந்த சகோதரி வர்றாங்க 2 வயது குழந்தையோட. அந்த சகோதரிட்ட போய் அந்த செய்தியாளர் கேட்கிறாரு, இப்படி வரலாமான்னு கேட்கிறாரு. அதெல்லாம் இல்ல, எங்களுக்கு தளபதி தான் முக்கியம். உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? எங்களுக்கு மனசாட்சி இல்ல. ஏதாவது ஆயிப்போச்சுன்னா என்ன ஆனாலும் பரவாயில்ல, எங்க உயிர் போனாலும் நாங்கள் தளபதியை பார்த்துட்டு தான் சாவோம்னு சொன்னேன்னா வாயில ஏதாவது வந்துடும். எனக்கு அப்புறம் நல்லா வரும் எனக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், அப்ப செத்ததுக்கு அப்புறம் ஐயோ தமிழ்நாடு அரசா கேட்கக்கூடாது. அப்புறம் உங்க தளபதியை போய் கேட்கணும், உங்க தளபதிட்ட போய் கேட்கணும். உன்னைய பார்க்க வந்தாண்டா செத்தோம் அப்படின்னு அங்க போய் கேட்கணும். செத்தாலும் பரவாயில்ல, நாங்க தளபதி மூஞ்ச பார்த்துட்டு தான் சாவோம் அப்படின்னு வர வேண்டியது. செத்ததுக்கு அப்புறம் ஏன் தமிழ்நாடு அரசே, ஏன் திமுக வேணா திமுகவா சாவ சொல்லிச்சு, தமிழ்நாடு அரசா போய் அவனை பார்த்துட்டு சாவ சொல்லிச்சு. கொந்தளி எனக்கு அந்த 2 வயசு குழந்தை தாங்க கண்ணுன்னு நினைக்குது. இவளுக்கு எப்படியும் கெட்டு போறாங்க. சாரி, கடினமான வார்த்தை ஏதாவது வந்துருச்சு, நான் மன்னிச்சுங்க தயவுசு. நான் என் சொந்த அக்கா தங்கச்சி திட்டுற கோவத்துல நான் திட்டிக்கிட்டு இருக்கேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம வீட்டுல ஒரு பிள்ளைக்கு லேசா எறும்பு கடிச்சா நமக்கு தாங்க மாட்டேங்குது, அது குழந்தை தானே. அப்படி என்ன கேடு? டிவில தான் பாருங்களேன். இல்ல அப்படி பார்த்தே தீர்வேன்னா தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா குழந்தைய கொடுத்துட்டாது தொலைங்களேன். எனக்கு என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் முக்கியம். கக்க கக்க எனக்கு என் பொண்டாட்டியை விட எனக்கு விஜய் தான் முக்கியம் தான் ஒருத்தன். நான் விஜய அரசியல்வாதியா பாருங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு நான் சொல்றது புரியல. விஜய நீங்க ஏன் நேசிக்கிறீங்கன்னு நான் கேட்கல. விஜய அரசியல்வாதியாக நேசியுங்கள். அரசியல்வாதியாக நேசிப்பதற்கு அவர் முதல்ல அரசியல்வாதியாக மாறட்டும். அரசியல்வாதியாக மாறுவது என்பது பொது வாழ்வில் அவர் நிக்கணும், மக்களோடு நிக்கணும். அவர் கேரவன் முதல்ல கீழே இறங்கி வரட்டும். மக்களுக்கு கையை கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு, தள்ளி விடுறாரு, தட்டி விடுறாரு. நீ ஏன் அவர் வண்டி பின்னாடி போய் சாகுறேன்னு கேட்கிறான். அப்பா அவர் இப்ப நடிகரா வரலப்பா, அவர் அரசியல்வாதியா வந்திருக்கிறார். உனக்கு சேவை செய்வேன் என்று சொல்லி வந்திருக்கிறார். சேவை செய்ய வருபவர் வெயிலுக்கு வரட்டும், வெயில்ல நிக்கட்டும், மலையில நிக்கட்டும், நம்மோடு நிக்கட்டும், உனக்கு கூட கை கொடுக்கட்டும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியான்னு கூட தெரியல. எழுச்சி தமிழர் திருமாவர்களுடைய கைகளை பாத்தீங்கன்னா கையெல்லாம் ஒரு மாதிரி தடதடமா இருக்கும், இந்த தழும்பாறு இருக்கு. அவர்கிட்ட நீங்க போய் கேளுங்க, அண்ணா என்னென்ன ஒரு மாதிரி இப்படி கையெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு. நம்ம எல்லா இடத்துக்கும் போறோம், மக்கள் பேரன்ப கொட்டுவாங்க, கிராமங்களுக்கு போவோம், உழைப்பாளிகள் பாட்டாளிகள் எல்லாம் வருவாங்க,
எல்லாம் வந்து கட்டி பிடிப்பாங்க, எல்லாரும் வந்து கை கொடுக்க வருவாங்க. அப்ப கூட்டமா இருக்கும், கையை நீட்டுவாங்க. நம்ம எல்லாரும் கை கொடுக்கும் போது, கையை நீட்டும் போது அவர்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய நகம் வந்து கையில கீறி கீறி இந்த கையில பட்டு கையெல்லாம் தழும்பு. வெளிச்ச தமிழர்கிட்ட கேளுங்க. அது அது தலைமை, அது உழைக்கிற மக்களோட நிக்கிறது. நேற்று முதலமைச்சர் ட்ரெயின்ல போறாரு. ட்ரெயின்ல எல்லாரும் வந்து முதலமைச்சருக்கு பக்கத்துல உட்கார்ந்து போட்டோ எடுக்கிறாங்க. இந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு முதலமைச்சர் குழந்தைகளை தூக்கி மடியில வச்சு கொஞ்சிறாரு. இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஒரு தொண்டன் போய் குழந்தைய கொடுக்குறாங்க. குழந்தைய வாங்கி அப்படி ஆசையா கொஞ்சம் போது அந்த குழந்தை அவர் மேல சுச்சு போயிடுச்சு. தெரியுமா? உங்களுக்கு கேட்கறதுக்கு நான் சொல்லும் போது சிரிப்பா இருக்கும். சீரியஸா அவர் மீது அந்த குழந்தை இப்படி இன்னும் கூட முகம் சுளிக்கலங்க. அவர் முகமலர்ச்சியோடு குழந்தைய கொஞ்சி பாத்ரூம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குழந்தைய கொஞ்சி முத்தி தொண்டன்ட்ட கொடுத்துட்டு, ஏன் உள்ளார்ந்த அன்பு. நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா பொது வாழ்விற்கு வருபவர்கள் எல்லோரும் வீட்டு குழந்தைகளையும் நம்ம அக்கா தங்கச்சி பிள்ளை, நம்ம அண்ணன் தம்பி பிள்ளைங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க நினைக்கணும், கை கொடுக்கணும், பேசணும், நிக்கணும், அவன் கண்ணீர்ல பங்கெடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்க எல்லாரும் இந்த புத்துன்னு அவர் வண்டி பின்னாடி போய் விழுறது என்ன, அவர் காரு பின்னாடி போய் விடுறதா, செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்றது என்ன, வெயில்ல கடந்து காயுறது என்ன, எனக்கு உள்ளபடியா அவமானமா வேதனையா இருக்குது இந்த தமிழ் சமூகத்தை நினைச்சு. அறிவார்ந்த தமிழ் சமூகமாடா இது? அறிவார்ந்த தமிழ் சமூகமா இது? கேவலம், வெட்கம். எனவே தயை கூர்ந்து நான் திருப்பி சொல்றேன், நடிகர் விஜய் அதோட நின்று போச்சு, முடிஞ்சு போச்சு, கட்டு அது தூர வீசுங்க. பொது வாழ்விற்கு வந்த விஜய், அரசியல்வாதி விஜய், வாங்க ரோட்டுக்கு இறங்குங்க. நீங்க திமுகவை எதிர்த்தே கூட பேசுங்க, தப்பு இல்ல. திமுகவிற்கு எதிராக காத்திரமான போராட்டங்களை செய்யுங்கள், வாங்க ரோட்டுக்கு வாங்க. பாஜக, திமுக உங்களுக்கு யாரையெல்லாம் எதிர்க்க தோன்றுகிறதோ காத்திரமாக எதிர்த்து களத்தில் நில்லுங்கள். உங்கள் தொண்டர்களின் தோள்களின் கைகளை போட்டு உரையாடுங்கள். உங்க கட்சிக்காக உழைத்த சகோதரி உங்க கார் முன்னாடி நின்று உங்களுக்கு நீதி கேட்க முற்பட்ட போது காரை ஏத்திட்டு போனீங்களே, அது சரியானு கேட்கிறேன். உங்களுக்கு எல்லாம் சுயமரியாதை இருக்குதா இல்லையா? தாவேக்கா தோழர்களே, உங்களை பார்த்தா கேட்கிறேன். உங்களை மாதிரி தான் அவரும். உங்களை விட அது அவர் என்ன அந்த சுயமரியாதை? அப்ப பெரியார் படத்தை வச்சுக்கு தூரப்பட சொல்லுங்க. பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு சுயமரியாதையும் பேசிக்கிட்டு துளியும் சுயமரியாதை இல்லதான் ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு தெளித்து சிந்தித்து நீங்க விஜய் ஆதரிங்க, தப்பு இல்ல. அல்லது விஜய் எதிர்க்கணுமா, அது உங்க முடிவு. திமுக ஆதரிங்க, எதிருங்க, அல்லது பாஜக ஆதரிங்க, எதிருங்க, அது எல்லாமே உங்களுடைய பார்வை, உங்களுடைய விருப்பம். நான் கேட்கறது ஒரு சுயமரியாதை வேணும், அவ்வளவுதான். நாற்காலி கூட போட மறுக்கின்ற விஜயின் பின்னாடி போய் நிற்பது என்பது அதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. சுயமரியாதையை விட்டுட்டு என்னத்துக்கு வாழணும்? போய் நின்று அங்க வெயில நின்று மயங்கி பொத்துன்னு விழுந்து அவர் விழுறாரா? ஏன் அப்படி? இப்படின்னா கீழே இறங்கினா கேரவனு அந்த பஸ்ஸுக்குள்ள குழுன்னு இருக்கும். அப்ப நீயும் மனுஷன் தானே. நம்ம அம்மா அப்பா மட்டும் நம்மள எத்தனை மாசத்துல பெத்தாங்க? நம்மள என்ன தவுட்டுக்கா வாங்கிட்டு வந்துச்சு? அந்த அறிவு வேண்டாமா? அதைத்தான் கேட்கிறேன். அதை புரிஞ்சுக்குங்க தயவு செய்து. அரசியலா பேசுங்க. நீங்க 5000 ரூபாய் கொடுத்து திமுக அந்த 5000 மட்டும் தான் கொடுத்துச்சு. இன்னைக்கு சென்னையில அடையாறுல மத்திய கைலாசுல மேம்பாலம் முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு மத்திய கைலாசுல, சென்னையில மட்டும் எத்தனை மேம்பாலத்தை இந்த 4.5 வருஷத்துல திறந்துருக்காங்க? கீழடியில ஏற்கனவே அருங்காட்சியகம் இருக்குது. இப்ப அந்த உரைகிணறு வடிவிலான திறந்த வெளி அருங்காட்சியகம் அப்படியே அந்த நீங்க வந்து அகலாய்வு அப்படியே போய் பார்க்கலாம். நேற்று எத்தனை திட்டங்கள் அடுக்கிக்கிட்டே போலாம். சென்னையில கிண்டி ரேஸ் கோர்ஸ பல ஆண்டு கணக்காக வாடகை கொடுக்காம வச்சிருந்தாங்க. அரசு கையகப்படுத்தி 5 குளத்தை அங்க வச்சிருக்கு. 5 குளமும் நிரம்பி நிக்குது தண்ணி. எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன நல்லது வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஐயா, நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நாம சாமானிய வீட்டு பிள்ளைங்க 50 பிள்ளைங்க அரசு பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாம் அதுல பலன் பெற்றிருக்கிறார்கள். IAS IPS தேர்வுக்கு பாஸ் ஆகி இருக்கிறார்கள். இந்த அரசு அதை செய்திருக்கிறது. இருக்கட்டும், நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். எப்பா டேய், நீ என்ன சாதாரண நினைச்சீங்களா? புதுமை பெண் திட்டம், கல்லூரி இடைநிற்றல் குறைந்து சாமானிய வீட்டு பிள்ளைங்க எல்லாம் நீங்க கல்லூரிக்கு வருது. கல்லூரியில இடைநிற்றல் குறைந்து இருக்கிறது. அந்த பிள்ளைங்க பட்டம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இருக்கட்டும், நான் விசைக்குத்தான் ஓட்டு போடுவேன்.
தமிழர் தொன்மம், தமிழர் வரலாறு மறைக்கப்படுவதற்கான பெரும் சதி நடக்கிறது ஆரியத்தால், RSS ஆல், பாஜகவால். அதை முறியடித்து கீழடியில் அருங்காட்சியகத்தை பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பி தந்திருக்கிறார். நெல்லையில் பொருணை அருங்காட்சியகத்தை பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பி தமிழர் வரலாற்றை உலகிற்கு உறக்க சொல்லி இருக்கிறார் ஸ்டாலின். இருக்கட்டும், நான் விசைக்குத்தான் ஓட்டு போடுவேன். மைனஸ்ல கடந்த பொருளாதாரம்டா தமிழ்நாட்டை முதன்மை இடத்திற்கு கொண்டு வந்து விட்டார். கண்ணுக்கு தெரிஞ்சு மின்பார்ச்சு தொழிற்சாலை, கார் உற்பத்தியாகி வெளியில வந்துருச்சு. பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. டாடா தொழிற்சாலை கார் உற்பத்தியாகி வெளியில வந்துருச்சு. வெறும் ஒப்பந்தங்கள் அல்ல, தொழிற்சாலை தொடங்கப்பட்டு மக்கள் வேலைக்கு சேர்ந்து கார் உற்பத்தியாகி வெளியில வந்துருச்சு. பல்லாயிரக்கணக்கான பேர் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள், படித்த இளைஞர்கள். இருக்கட்டும், நான் விசைக்குத்தான் ஓட்டு போடுவேன். அப்ப நம்ம என்ன சொல்றது? இவ்வளவு பாலங்கள் கட்டிட்டு இருக்காரு, இருக்கட்டும். மகளிருக்கு இவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்காரு, இருக்கட்டும். பொம்பளை பிள்ளைகள் வெளியூர்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் சென்னைக்கு வந்தா வேலைக்கு போறதுக்கு சிரமப்படக்கூடாதுன்னு சென்னையில அருமையான தோழி விடுதி, இருக்கட்டும், நான் விசைக்கு தான் ஓட்டு போடுவேன். இவ்வளவு திட்டத்தை எடுக்கிறேன்னா அதுக்கப்புறமா ஏன்டா விசைக்கே ஓட்டு போடுவீங்கிற? அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அவர் நல்லா காமெடி பண்றாரு. தலையெழுத்து, வேற என்னத்த சொல்றது? இவ்வளவு திட்டங்களுக்கு பிறகும் ஒரு கூட்டம் நல்லா டான்ஸ் ஆடுறாருங்கிறதுக்காகவே ஒரு நடிகர் பின்னால் போகும் என்று சொன்னால், எனவே இந்த திட்டங்களில் இருந்து மடைமாற்றுவதற்கு, மக்களை திசை மாற்றுவதற்கு நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் திட்டமிட்டே திரிஷா பிரச்சனை எழுப்பியிருப்பதாகவே நான் சந்தேகிக்கின்றேன். அவருடைய கண்ணிய குறைவான பேச்சை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் தன்னுடைய பேச்சுக்கு பொறுப்பெடுத்து வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். தாவேகா இதில் கள்ள மௌனம் சாதிப்பதை நான் மக்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். மக்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள். ஒரு நல்லாட்சி இந்த மண்ணில் மீண்டும் தொடர வேண்டும். ஸ்டாலின் மீண்டும் தொடர வேண்டும். திராவிடம் 2.0 மீண்டும் மலர வேண்டும். அது மட்டுமே இந்த மண்ணிற்கு நல்லது என்பதை தயை கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.